இன்னைக்கு காலையில் நான் நவராத்திரி பூஜைக்கு ஜவ்வரிசி பாயசம் செஞ்சுருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காய்ச்சின பால் இதில் நான் ஒரு அரை லிட்டர் பால் விடுறேன். நான் ஜவ்வரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலில் போட்டுடலாம். கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க, இல்லாட்டின்னா அப்படியே பால் பொங்கி வந்துடும். ஜவ்வரிசி இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இப்போ நம்ம ஒரு சர்க்கரை பால் வச்சிடலாம். இப்போ நான் கொஞ்சம் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு எவ்வளவோ அவ்வளோ தேவைக்கு எடுத்துக்காங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை இப்போ கரைஞ்சிருச்சு. பாகு வரணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை நம்ம இந்த பாயசத்திலேயே வடிகட்டிடலாம். நீங்கள் உங்களுக்கு சூடாக இருக்கக்கூடாது பாயசமும், ஏன்னா இல்லாட்டினா பாயசம் அப்படியே தெரிஞ்ச மாதிரி ஆயிடும். இதை கொஞ்சம் இப்போ ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம இப்போ வெள்ளை கரைசலை விட்டுடலாம். ஏலக்காய், ருசியாக நல்ல டேஸ்டாக இருக்கும் பாருங்க இந்த பாயசம். இப்போ நம்ம இதில் முந்திரி பருப்பு தாளித்து போட்டுடலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு, திராட்சை இருந்தால் திராட்சையை போட்டுக்கலாம், நான் போடலை. இப்போ முந்திரி பருப்பு வறுபட்டுட்டு நம்ம இப்போ இதை பாயசத்தில் விட்டுடலாம்.